தமிழகத்தில் வரும் 16ஆம் தேதி வரை வெப்பநிலை உயரும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என அறிவிப்பு. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி பதிவாகும் என கணிப்பு. 2 நாட்களுக்கு வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படக்கூடும் எனவும் தகவல். தமிழ்நாட்டில் ஒரு வாரத்துக்கு மழை பெய்ய வாய்ப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என கணிப்பு. உத்தராகண்ட் மாநிலத்தில் கனமழை காரணமாக லக்வார் அணை திட்ட பகுதியில் நிலச்சரிவு. மலையிலிருந்து சரிந்து விழுந்த பாறை இடிபாடுகளில் சிக்கி புதைந்த வாகனங்கள். உத்தராகண்டில் கனமழை தொடர்வதால் ஆறுகளில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு. மண் சரிவால் சேதமடைந்த மலைச்சாலைகளை சீரமைக்கும் பணி தீவிரம். காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் மேக வெடிப்பால் பெருமழை. குறுகிய நேரத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தால் குடியிருப்புகள், விளைநிலங்கள் பெரும் சேதம். காஷ்மீரில் செனாப் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. ரியாசி மாவட்டத்தில் சலால் அணை வேகமாக நிரம்புவதால் அனைத்து மதகுகளும் திறப்பு. வங்கதேச தலைநகர் டாக்காவில் கனமழை. சாலைகள், குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. வங்கதேசத்தில் கனமழையால் பெரும் பாதிப்பு. 51 பேர் உயிரிழப்பு, 2,67,000 பேர் வேறு இடங்களுக்கு மாற்றம். பலத்த மழை, சூறைக்காற்றுடன் கிழக்கு சீனாவில் கரையை கடந்தது பவி புயல். வெள்ளத்தில் மூழ்கிய சாலைகள், ஏராளமான மரங்கள் சாய்ந்தன. பெரம்பூர் தொகுதி மக்களை இன்று சந்திக்கும் முதல்வர் விஜய். எம்எல்ஏ அலுவலகம், இ-சேவை மையத்தை திறந்து வைக்கிறார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் வி த லீடர்ஸ் அமைப்பின் முதல் மாநாடு. போதை ஒழிப்பு விவகாரத்தை கையில் எடுக்கும் அண்ணாமலை. வி த லீடர்ஸ் மாநாட்டில் போதை ஒழிப்பு தொடர்பாக 6 தீர்மானங்கள் நிறைவேற்றம். மாவட்டந்தோறும் போதை தடுப்பு குழுவை உருவாக்க வேண்டும் என தீர்மானம். வி த லீடர்ஸ் மாநாட்டில் பிரம்மாண்ட கூட்டத்தை கூட்டிய அண்ணாமலை. மேடையில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்த அனைவரையும் வரவேற்ற அண்ணாமலை. இரண்டாயிரத்து 31ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நிச்சயம் ஆட்சி மாற்றம் ஏற்படும். 2026 ஏற்பட்டது போல் 2031 மாற்றம் உறுதி என்றும் அண்ணாமலை பேச்சு. 39 வயசு கீழே இருக்கக்கூடியவங்க 2026 தமிழகத்துல ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. 2031 மற்றும் ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை அவங்க ஏற்படுத்த தான் போறாங்க. அதுல யாருக்கும் எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். தாவேகாவின் வெற்றிக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என அண்ணாமலை பேச்சு. முதல் முறை அமைச்சர்கள் தடுமாறத்தான் செய்வார்கள், தூக்கி பிடிக்க வேண்டும் என வலியுறுத்தல். இவங்கெல்லாம் ஏதோ ஒரு 10 வருஷம்
10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் இவங்கெல்லாம் எம்எல்ஏ கிடையாதுங்க. தட்டு தடுமாறி அரசியல்ல வந்து இன்னைக்கு எம்எல்ஏ ஆனவங்க தான் பல பேர் டிவி கேள கொஞ்சம் தடுமாறத்தான் செய்வாங்க. தடுமாறும் பொழுது ஒரு நல்ல சமுதாயமாக இருந்தால் தூக்கி பிடிச்சுதான் விடணுமோ தவிர கீழே அழுத்தக்கூடாது என்பதில் தெல்ல தெளிவாக இருக்கின்றோம். பாஜகவின் பி டீம் என்ற விமர்சனத்துக்கு தாம் ஒரு தேசியவாதி என அண்ணாமலை பதில். மதத்தை தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கருத்து. சந்தேகம், அப்ப பிஜேபியினுடைய பி டீம் தான் இந்த அண்ணாமலையா? ஏன்னா வெளியே வந்தா திட்டணுமே, யாரையுமே திட்டலையே. இந்நேரம் மோடியை பத்தி 2 வார்த்தை திட்டிருந்தா தானே மற்றவங்க எல்லாம் வருவாங்க. ஏன் திட்டாம இருக்காரு? வெளியே வரும் பொழுது ஒரு பழிச்சொல்லை சொல்லி வெளியே வரமாட்டோம். இப்ப அடுத்த கேள்வி, அண்ணாமலை நீ தேசியவாதியா? இருமாறுப்புடன் சொல்வேன், நான் ஒரு தேசியவாதி. மதத்தை ஒரு முறையும் தூக்கி பிடித்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணாமலை தொடங்கியுள்ள அமைப்பால் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு பாதிப்பில்லை என அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. தங்களுடன் இருக்கும் இளைஞர்கள் மக்கள் சக்தியாக இருப்பதாகவும் கருத்து. பாரதிய ஜனதா கட்சி அவர் பல ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறார், தலைவர் பொறுப்பை ஏற்றிருக்கிறார். இப்போது புதிதாக கட்சிகள் துவங்கி இருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரையிலும் இது தனி மக்கள் சக்தி வாய்ந்த இயக்கம். அவரோடு செல்கின்றவர்கள் வேறு. பெண்கள் பாதுகாப்பு, ஊழல் ஒழிப்பு 2 மட்டுமே போதும். கொள்கை அரசியல் இனி செட் ஆகாது. சென்னை தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் அமைச்சர் மரியவில்சன் பேச்சு. கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட், கரப்ஷன் இல்லாத ஒரு ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. உமன் சேஃப்டி ப்ரையாரிட்டைஸ். இந்த 2 அடிப்படை தான். மற்றவங்களாம் நிறைய பேர் வேற ஏதோ பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த கொள்கை அந்த கொள்கைகள் அதெல்லாம் செட் ஆகாது. இந்த 2 தான் அடிப்படை. இடைத்தேர்தலில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் யாரை ஆதரிக்கிறாரோ அவரே வெற்றி பெறுவார். திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேச்சு. எல்லா இடைத்தேர்தலிலும் நம்முடைய தளபதி யாரை ஆதரிக்கின்றாரோ, நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் யாரை ஆதரிக்கின்றாரோ அவர்தான் வெற்றி பெறுவார் என்ற வரலாறை உருவாக்கப் போகின்றோம். கருணாநிதிக்கு பேனா நினைவு சின்னம் வைத்தால் உடைப்பேன் என்று பேசிய சீமானுடன் ஒரே மேடையில் கூடி குலவுகிறார்கள். திமுகவை கடுமையாக சாடிய விசிக தலைவர் திருமாவளவன். கலைஞருக்கு பேனா சின்னம் வைத்தால் நானே உடைப்பேன் அப்படின்னு சொன்னவர் யார் தெரியுங்களே உங்களுக்கு? இன்றைக்கு அவரை பொது வேட்பாளராக நிறுத்தப் போகிறார்களாம். இன்றைக்கு அவர்கள் ஒரே மேடையில் ஒரே நிகழ்ச்சியில் கூடி குழவுகிறார்கள், கொஞ்சிக் கொள்கிறார்கள். சிங்கப்பூரிலிருந்து சென்னை திரும்பினார் திமுக முன்னாள் அமைச்சர் ஏவவேலு. மருத்துவ சிகிச்சைக்காகவே சிங்கப்பூர் சென்றிருந்ததாகவும் விளக்கம். டெண்டர் முறைகேடு வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு ஆஜராவது எப்போது? ஜூலை 12ஆம் தேதிக்கு பிறகு எந்த தேதியில் அழைத்தாலும் விசாரணைக்கு வர தயார் என ஏற்கனவே கூறிவிட்டதாக ஏவவேலு பதில். என் மீது தொடக்கப்பட்ட எஃப்ஐஆர் வழக்கு சம்பந்தமாக 9/7/2002 மீண்டும் என் இல்லத்தில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் 12/7/2020 மருத்துவ சோதனை முடிந்துவிடும். 12/7/2000 மேல் எந்த தேதியில் அழைத்தாலும் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கிறேன் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு நான் கடிதம் வக்கீல் மூலமா அனுப்பி. ஆளுநர் அர்லேக்கருடன் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி சந்திப்பு. பதவிகளை திடீரென ராஜினாமா செய்யும் சட்டமன்ற உறுப்பினர்களை நேரில் அழைத்து விளக்கம் கேட்க வலியுறுத்தல். ஆளுநராக நான் இதில் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார். நான் சொன்னேன், ஆளுநருக்கு பவர் இருக்குது, நீங்க அவங்களை இம்மீடியட்டா சம்மன் பண்ணுங்க. நீ அந்த 6 எம்எல்ஏக்கு சம்மன் பண்ணுங்க.
அவங்கள விசாரிங்க. நீங்க அது ஒரு ஏப்ரல் 23 ஒரு கட்சியில ஜெயிச்சு போறாங்க, ஜெயிக்கிறாங்க. ஒரே 1.5 மாசத்துக்குள்ள என்ன காரணத்தால நீங்க ராஜினாமா பண்ணீங்க அப்படிங்கறது அதுக்கு விசாரணை பையங்க. வந்தே மாதரம் பாடுவதை கட்டாயமாக்கும் சுற்றறிக்கையை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும். விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். கல்வி உரிமையை பறிக்க மத்திய அரசு சதி செய்வதாக அமைச்சர் வன்னியரசு குற்றச்சாட்டு. ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்காகவே மத்திய அரசு நீட் தேர்வை கொண்டு வந்துள்ளதாகவும் விமர்சனம். தமிழக முதல்வரின் செயல்பாடுகள் இதுவரை நன்றாக இல்லை என சாலமன் பாப்பையா விமர்சனம். காலம் போகட்டும், பார்க்கலாம், இனிமேல் நன்றாக இருந்தாலும் இருக்கலாம் எனவும் பேச்சு. கொஞ்சம் போகட்டும், காலம் போகட்டும், பார்ப்போம். இதுவரை நல்லா இல்லை, ஒருவேளை இனிமேல் பின்னாடி நல்லா இருந்தாலும் இருக்கலாம். அதனால பொறுத்திருந்து தான் பார்க்கணும். முதல்வர் விஜய் பற்றி அவதூறாக பேசியதாக ராசா மீது பெரம்பலூர் எஸ்பி அலுவலகத்தில் புகார். வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி அம்மாபாளையம் அரசு மருத்துவமனையில் மருத்துவராக உள்ள ராசா மணிகண்டன் என்பவர் மனு. கோவை குண்டுவெடிப்பு, வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டம், சுனாமி, கனமழையில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கும் அரசு வேலை வழங்கப்படுமா? தமிழக முதல்வர் விஜய்க்கு முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கேள்வி. ஜூலை 20 மீண்டும் கூடுகிறது இடதுசாரிகள் கட்சிகளின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். கடந்த 17 இரண்டாவது முறையாக ஆலோசனை நடத்தப்பட்டது. புழல் காவாங்கரையில் இரும்பு ராட் விழுந்து 3 வயது குழந்தை உயிரிழந்த சோகம். பாதாள சாக்கடை பணி ஒப்பந்த மேலாளர், மேற்பார்வையாளர், பொக்லைன் ஓட்டுநரை கைது செய்த காவல்துறை. பட்டாசு வணிகத்தின் 100ஆண்டு விழாவையொட்டி சென்னை தீவுத்திடலில் பிரம்மாண்ட வான வேடிக்கை நிகழ்ச்சி. பொதுமக்கள் திரளானோர் கண்டுகளித்தனர். புதிய உச்சம் தொட்டது முட்டை கொள்முதல் விலை. 5 காசுகள் உயர்ந்து ₹6.65 நிர்ணயம். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி மாஞ்சோலை குத்தகை நிலம் முழுவதும் வனத்துறையிடம் ஒப்படைப்பு. சுமார் 8373 ஏக்கர் நிலம் மீண்டும் அரசின் கட்டுப்பாட்டுக்கு வந்தது. மறைந்த பின்னணி பாடகி ஜானகியின் உடல் மைசூருவில் தகனம். இசையோடு இசையானார் இசை பேரரசு. இசை பேரரசி ஜானகியின் உடலுக்கு அரசு மரியாதை. துப்பாக்கி குண்டுகள் முழங்க நடைபெற்ற இறுதிச் சடங்கு. டெல்லியில் 15வது நாளை எட்டியது காலநிலை ஆர்வலர் சோனம் வாங்சுக்கின் உண்ணாவிரத போராட்டம். உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகி வருவதாக மருத்துவர்கள் தகவல். இந்திய ஏவுகணை தயாரிப்பு துறையில் தனியார் நிறுவனங்களை அனுமதிக்க மத்திய அரசு திட்டம். உலக அளவில் தேவை அதிகரிப்பதை அடுத்து முக்கிய நடவடிக்கை.
இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் வரும் ஆண்டு ஆகஸ்ட் 15 முதல் இயங்கும் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு. முதற்கட்டமாக குஜராத் மாநிலம் சூரத் பில்மோரா இடையே ரயில் இயங்கும் என தகவல். மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தற்கொலை செய்து கொள்வதாக கூறி வருந்தினார். முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் SY குரேஷி தனது புதிய புத்தகத்தில் தகவல். முன்னணி மென்பொருள் சேவை நிறுவனமான TCS 8900 AI என்ஜினியர்கள் அடங்கிய குழுவை உருவாக்க திட்டம். வாடிக்கையாளர்களின் தேவைகளை துரிதமாக கொண்டு சேர்க்கும் வகையில் வியூகம். பாஜகவும் RSSம் ராமரையே ஏமாற்றுவதாக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் அவனி பன்சால் விமர்சனம். ராமர் கோயில் முறைகேடு குறித்து உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்த வலியுறுத்தல். கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் சிக்கிய மேலும் ஒருவர் உயிரிழப்பு. நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்திலிருந்து 250 மீட்டர் தொலைவில் கிடைத்த 8வது நபரின் உடல். அசாமில் பறிமுதல் செய்யப்பட்ட 472 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் அழிப்பு. ரோட் ரோலரை ஓட்டிச் சென்று அழித்தார் முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா. உத்தரப்பிரதேசத்தில் நகை கடையில் தண்ணீர் என நினைத்து ஆசிட் குடித்த பெண்ணுக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை. சீல் பிரிக்காத குடிநீர் பாட்டிலில் ஆசிட் வந்தது எப்படி என காவல்துறை விசாரணை. குஜராத்தில் 12ஆம் வகுப்பில் இடைநிற்றல் 45 விழுக்காடாக உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அதிர்ச்சி தகவல். 2335 பள்ளிகளில் ஒரே ஒரு ஆசிரியர் மட்டுமே இருப்பதாகவும் ஆய்வறிக்கை. 4 ஆண்டுகளுக்கு பிறகு கொரோனா பாதிப்பால் ஆந்திராவில் 2 பேர் உயிரிழப்பு. கூட்ட நெரிசலான இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணியவும் மாநில அரசு அறிவுறுத்தல். ஜூலை 19 அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு. நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து ஆலோசனை. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 35 கோடி மரக்கன்றுகள் நடும் மெகா திட்டம். முதல் கன்றை நட்டு திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதல்வர் யோகி ஆதித்யநாத். காஷ்மீரில் குதிரை பேரம் நடத்தி ஆட்சியை கவிழ்க்க பாஜக முயல்வதாக முதல்வர் உமர் அப்துல்லா குற்றச்சாட்டு. காங்கிரஸ், உத்தவ், சிவசேனா, திரிணாமுல், பிஜு ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகள் கடும் கண்டனம். காஷ்மீரில் ஆட்சியை கவிழ்க்க முயற்சி என்ற முதல்வர் உமர் அப்துல்லாவின் குற்றச்சாட்டுக்கு பாஜக மறுப்பு. குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் தர வேண்டும், இல்லை என்றால் மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாஜக வலியுறுத்தல். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை விரைந்து தாயகம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு சசிகாந்த் செந்தில் MP வலியுறுத்தல். வியட்நாமில் 10 தமிழர்கள் உட்பட 15 பேர் உயிரிழந்த விபத்து தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிட்ட அந்நாட்டு பிரதமர் லே மின் ஹங். பாதுகாப்பில் அலட்சியமாக செயல்பட்டது யாராக இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க ஆணை. வளைகுடா நாடுகளின் அமெரிக்க நிலைகள் மீது தீவிர வான்வழி தாக்குதல்களை நடத்திய ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை தன் கட்டுப்பாட்டில் கொண்டுவர முயற்சி. ஓமன் கடற்பகுதியில் இந்திய பணியாளர்களுடன் சென்ற கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம். பதற்றத்தை உடனடியாக தணித்து பேச்சுவார்த்தைகள் மூலம் அமைதியை மீட்க சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு இந்தியா வலியுறுத்தல். ஹோர்முஸ் நீரிணை திறந்தே இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு.
ஹோர்முஸ் நீரிணை மூடப்படுவதாக ஈரான் கூறுகிற நிலையில் ட்ரம்ப் மறுப்பு. காமேனியின் படுகொலைக்கு பதிலடி தரும் வகையில் ட்ரம்ப் உட்பட உலக தலைவர்களுக்கு குறிவைக்க வேண்டும். ஈரானிய பத்திரிகை செய்தி வெளியிட்டிருந்ததால் பரபரப்பு. சீனா ரஷ்யா கடற்படைகள் இடையே 6 நாட்கள் நடைபெற்ற கூட்டு பயிற்சி நிறைவு. போரின் போது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து இரு நாட்டு வீரர்களும் ஒத்திகை.在后续新任务中，我期待同俄方开展专业素养。自2012年以来，海上联合系列演习全面加强了双方的专业交流和了解互信，全方位带动了海上。கத்தார் நாட்டின் முன்னாள் ஆட்சியாளர் ஷேக் ஹமத் பின் காலிஃபா அல்தானி காலமானார். கத்தாரை புதிய உயரத்துக்கு கொண்டு சென்றவர் என்றும் இந்தியாவின் நண்பர் என்றும் பிரதமர் மோடி அஞ்சலி. அமெரிக்காவின் கடைசி போலியோ நோயாளி மார்தா வில்லாட் 78 வயதில் காலமானார். 5 வயதில் போலியோவால் பாதிக்கப்பட்ட நிலையில் இயந்திர உதவியுடன் வாழ்ந்து வந்தார். டெஸ்லா அதிபர் எலான் மஸ்கிற்கும் ஓபன் ஏஐ நிறுவனத்தின் சாம் ஆல்ட்மேனுக்கும் இடையே உச்சத்தை எட்டிய வார்த்தை மோதல். லாப நோக்கத்திற்காக வணிக நிறுவனங்களுடன் ஓபன் ஏஐ கைகோர்த்திருப்பதாக எலான் மஸ்க் விமர்சனம்.